நரசிங்க பெருமாள் 32 திருக்கரங்களுடன் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அது தவிர முன்பு ஒரு காலத்தில் விநாயகர் அங்கிருந்து பெருந்தவம் செய்து சேனைத் தலைவன் என்ற பட்டத்தை பெற்றார். ஆகையால் அந்த தீர்த்தத்திற்கு கணபதி தீர்த்தம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. இதைத் தவிர கிருஷ்ண தீர்த்தம், ஜாபாலி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், கலச தீர்த்தம், பித்ரு தீர்த்தம், முக்தகேசி தீர்த்தம், புஷ்பாவதி தீர்த்தம், சங்கம தீர்த்தம், சோம தீர்த்தம், தேவ தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், லட்சுமி தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், பத்ம தீர்த்தம், கௌமோதகி தீர்த்தம் முதலிய தீர்த்தங்கள் உள்ளன. அவற்றில் நீராடுவோரின் பாவங்கள் யாவும் சூரியனை கண்ட பனியைப் போல விலகும். அவர்களுடைய பித்துர்களும் முக்தி நிலை அடைவார்கள் என்று பரமசிவன் கூறியதாக வேதவியாசர் எனக்கு கூறியபடி சூத புராணிகர் சௌனகாதி முனிவர்களுக்கு சொன்னார். இந்த வரலாற்றை கேட்ட சௌனகர் முதலான முனிவர்கள் சூதக புராணிகரை வணங்கி மாதவரே, முனிவர்களின் மேன்மையுற்று திகழும் உத்தமரே, பகவான் நந்தகோபனுக்கு மகனாக பிறந்ததற்கு காரணம் என்ன? ராதை என்பவள் யார்? அவளை மிகவும் மேன்மைப்படுத்தி கூறுவதற்கு காரணம் என்ன? சிவபெருமானின் திருமேனியிலிருந்து வைமி நதி தோன்றியதற்கு காரணம் என்ன? இவற்றைக்கெல்லாம் தாங்கள் எங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று வேண்டினார்கள். அதற்கு சூத புராணிகர் முனிவர்களை நோக்கி கூறலானார். முனிவர்களே, முன்பு ஒரு காலத்தில் நாரத முனிவர் திரு கைலாய மலைக்கு சென்று அந்த மலையின் உச்சியில் உள்ள வாசல் காப்பாளராகிய நந்திகேஸ்வரரை வணங்கி அவரிடம் உத்தரவு பெற்று உள்ளே சென்று அங்கு முத்துக்களால் அமைந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்த சிவபெருமானை வணங்கி நின்றார். சிவபெருமான் அவரை தம் அருகில் இருந்த ஒரு ஆசனத்தில் அமரும்படி கட்டளையிட்டார். அவரும் அவ்வாறே அமர்ந்து அங்கு அகஸ்திய முனிவரும் முருகப்பெருமானும் கேட்டுக்கொண்டிருந்த கதைகளை தாமும் கேட்டு மகிழ்ந்தார். பிறகு அவர் அகஸ்தியரையும் மற்றவர்களையும் நோக்கி, இன்று நான் இங்கு வந்ததால் தங்களுடன் சேர்ந்து சிறந்த கதைகளை கேட்டு மகிழ்ந்தேன் என்று சொல்லிவிட்டு பிறகு ஒன்றும் பேசாமல் மௌனமாக உட்கார்ந்திருந்தார். அப்போது சிவபெருமான் நாரத முனிவரை நோக்கி, நாரதரே, நான் ஒரு நாள் இரவில் பார்வதியுடன் கூடி மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்ததால் உமையாளை நோக்கி, நாயகி, உனக்கு வேண்டிய வரம் ஏதாவது இருந்தால் அதை கேள், இப்போதே தருகிறேன் என்றேன். அதற்கு அவள் என்னை பார்த்து, உலக இரட்சணைக்காக எழுந்தருளி துஷ்ட நிக்கிரகம் செய்து சத்வ குணமுடைய ஆன்ம கோடிகளை உய்விக்கும் நாயகரே, தாங்கள் கேட்டுக்கொள்ளும்படி கட்டளையிட்ட வரம் எனக்கு இப்போது வேண்டாம், நான் கேட்கும்போது கொடுத்தால் போதும் என்றாள். அந்த வரத்தை இன்று கொடுக்கும்படி என்னிடம் வேண்டினாள். அந்த வரம் என்னவென்று கூறுகிறேன். உலகத்தில் காசி, கயா, நைமிசாரண்யம், புஷ்கரம், கேதாரம் முதலிய சிறந்த க்ஷேத்திரங்களில் உத்தமமான க்ஷேத்திரம் யாது? மூர்த்திகள் அனைவருக்கும் முதல்வராகிய ஸ்ரீ வாசுதேவர் எங்கே வசித்திருப்பார்? கங்கை முதலிய நதிகளில் புண்ணிய நதி எது? மேலே சொன்ன மூன்றும் எங்கே ஒருங்கே சேர்ந்து ஒன்றாக விளங்கும்? அந்த இடத்தை தயவு செய்து எனக்கு கூற வேண்டும் என்றாள். இந்த சமயத்தில் நீரும் வந்தீர். அவ்வாறு அவள் கேட்ட சமயத்தில் அகஸ்தியர் முதலிய முனிவர்களும் குமரனும் அந்த விஷயத்தில் சந்தேகங்கொண்டவர்களாக அதை பற்றி தெரிந்து கொள்ள இங்கு வந்திருக்கிறார்கள். நாரதரே, உம்முடைய விருப்பம் என்ன என்றார். அதற்கு நாரதர் ஈஸ்வரனை நோக்கி, தலம்,
தீர்த்தம், மூர்த்தி ஆகிய இம்மூன்றும் ஒருங்கே விளங்கும் இடத்தை நானும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நல்ல சமயத்தில்தான் நான் இங்கு வந்தேன். ஆகையால் அத்தகைய இடத்தின் பெருமையையும் அந்த இடத்தையும் எனக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று வேண்டினார். பிறகு சிவபெருமான் நாரதரை பார்த்து, நாரதரே, இது பரம ரகசியம், யாருக்கும் தெரியாது. ஆனால் பிரம்மனும் லட்சுமியும் ஆதிசேடனும் கருடனும் மனுவும் நானும் இதனை அறிவோம். அந்த க்ஷேத்திரத்தின் சிறப்பை கேட்டவர்கள் சகல பாவங்களும் நீங்கி பரமபதம் அடைவார்கள். அதுவுமின்றி அத்தலம் க்ஷேத்திரராஜம் என்றும் ஸ்ரீ க்ஷேத்திரம் என்றும் பெயர் பெற்று அத்தலத்தின் வசிப்பவர்களும் பிறப்பவர்களும் இறப்பவர்களும் நிலையான புண்ணிய லோகத்தை அடைவார்கள். மேலும் ஓர் அதிசயம் உண்டு, அதையும் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். முன்பு ஒரு காலத்தில் நிகம சர்மா என்ற அந்தணன் ஒருவன் இருந்தான். அவன் பீடிகாபுரம் என்ற ஓர் ஊரில் வேசிகளிடம் ஆசை கொண்டு தன் தாய் தந்தையரையும் மனைவியையும் விட்டு அவர்கள் வீடுகளே கதியாக வாழ்ந்து வந்தான். அதனால் அவனுடைய பெற்றோர்கள் தங்கள் மருமகளுடன் தங்கள் மகன் வசித்து வந்த இடத்திற்கு சென்றார்கள். நிகம சர்மாவோ தன் குடும்பத்தில் முன்னோர்கள் தேடி சேமித்து வைத்த பொருட்களையெல்லாம் தீய வழிகளில் செலவு செய்து அளித்தான். தன் கைப்பொருள் அனைத்தையும் அழிந்து ஒழிந்த பிறகு தானே தொழில் செய்து சம்பாதித்து அந்த பொருளையும் தாசியர்களிடமே கொடுத்து வந்தான். பிறகு நாளடைவில் பொருள் வருவாயும் குறைந்து உடலும் மெலிந்து வேறு வழி இல்லாமல் விறகு வெட்டி வந்து அதை விற்று ஜீவனம் நடத்தி வந்தான். இவ்வாறு காலங்கழித்து வரும்போது ஒரு நாள் திடீரென்று ஏதோ ஒரு நினைப்பில் 50 காத தொலைவில் இருந்த தன் தமக்கையை காணச் சென்றான். சகோதரனின் வருகையை கண்ட அவள் அவனை மிகவும் அன்புடன் வரவேற்று உபசரித்து தன் தாய் தந்தையரையும் கணவனையும் குழந்தைகளையும் தன் சகோதரனுடன் ஒரே பந்தியில் உட்கார வைத்து அவர்களுக்கு அறுசுவை அன்னமிட்டு உபசரித்தாள். எல்லோரும் உணவு அருந்தி முடிந்ததும் நிகம சர்மா கையில் தாம்பூல தட்டுடன் தெருவாசல் திண்ணையில் உட்கார்ந்திருந்தான். அப்போது அவனுடைய சகோதரி அவனிடம் சென்று அவனை நோக்கி, தம்பி, உலகத்தில் சிறப்பானதும் வேதங்களில் கொண்டாடுவதுமான அந்தணர் குலத்தில் பிறந்த நீ குல பெருமையையும் சுற்றத்தையும் கருதாமல் அன்னை, தந்தை, மனைவி ஆகிய அனைவரையும் விட்டு உயர்ந்த சீலங்களை விட்டு எத்தனை பொருள் தந்தாலும் எத்தனை நாள் கூடினாலும் அத்தனையும் மறந்துவிடும் வேசியர் வசப்பட்டு விட்டாயே. காமம் முற்பயக்கும், சின்னீர இன்பத்தின் பிற்பயக்கும், பீகை மிக பெரிது என்பதை வாழ்ந்து அனுபவித்து கெட்டழிந்த பிறகும் உனக்கு விளங்கவில்லையா? இனியாவது தீய வழிகளில் செல்லும் உன் குணத்தை மாற்றிக்கொண்டு நல்ல வழியில் மனதை செலுத்தி உன் மனைவியுடன் சேர்ந்து பெற்றோர்களை ஆதரித்து அவர்களுக்கு தொண்டு செய்து வாழ்வாயாக என்று மிகவும் அன்போடு நயமாக கூறினாள். தமக்கையின் நீதி மொழிகளை கேட்டு சிறிதளவு மனம் மாறிய நிகம சர்மா அன்று முதல் சில நாட்கள் வரையில் தன் தமக்கை வீட்டில் தங்கி தாய் தந்தையரை உபசரித்து மனைவியோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான்.